சொல்ல முடியாது. மேபி 100 crore அடிச்சாலும் அடிச்சிருந்தா நினைக்கிறேன். நல்ல தரமான படம் தல, தரமான படம், செம்ம சூப்பரா இருந்துச்சு. நம்ம சீமான் தான் வேற லெவல் பண்றாரு. சீமான் மாஸ் காமிச்சாய். சாங் வேற லெவல். நான் எப்பவுமே அனிருத்னாலே சூப்பர் தான். நல்லா இருந்துச்சு. 3 படமே நல்லா 100 crores தாண்டிடுச்சு. இந்த படமா தாண்டுறோம் நாங்கள் நம்புகிறோம். அதாவது எவ்வளோ தான் டெக்னாலஜி எவ்வளோ தான் ஏஐ வந்தாலுமே ஹியூமன் எமோஷன்ஸை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த 2040 லவ் எப்படி இருக்கும்னு சூப்பராக காட்டியிருக்காங்க. வெயிட் பண்ணுறதுக்கு வருது ப்ரோ. மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே தோணுச்சு. விக்னேஷ் சிவன் கம்பேக்காக நான் 4 years வெயிட் பண்ணியிருந்தேன். நினச்ச மாதிரி படம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரெண்டு லவ் ஆகுறது அதெல்லாம் இல்லை, எதுவுமே சொல்ல தலை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வேற லெவல். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. அவங்க ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது. டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. சூப்பரான மியூசிக். படம் அந்த சயின்டிஃபிக் ஏற்ற மாதிரி மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துலயும் லேக் ஆகல, சூப்பராக இருந்துச்சு. இல்லை, ஸ்மூத்தாக தான் போச்சு. இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே தோணுச்சு. ஐயோ, அவர் நடிப்பாரா அப்படி சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பிகாஸ் பாலிடிக்ஸ் அப்படி இப்படி சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சோம் அவர் நடிப்பாரான்ட்டு. ஆனால் அந்த கேரக்டருக்கு ஆப்டாக பண்ணார். சாங் வேற லெவல். நான் எப்போவுமே அனிருத்னாலே சூப்பர் தான். வேற லெவல். நான் படம் ஒரு அளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இந்த படம் லாங் டேஸாக டிலே ஆகி இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால் பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. பார்க்கலாம். தேங்க்ஸ். படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாண்ணா. சொல்ல முடியாது. மேபி 100 crore அடிச்சாலும் அடிச்சிருந்தா நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ்டே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பிரதீப் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. கண்டென்ட் கடைசியில் சொல்கிற மெசேஜ் நல்லா இருந்துச்சு. படம் நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்லாம் வேற லெவல் இருந்துச்சு. போய் பாருங்க, படம் நிஜமாக நல்லா இருக்கு. அது நம்ம சீமான் தான் வேற லெவல் பண்றாரு. சீமான் மாஸ் காமிச்சாய். சூப்பராக இருந்துச்சு படம். வேற லெவல். 3 3 6 6 6 12 படம் சூப்பர் ப்ரோ. பெஸ்ட் 100 crore மூவி ப்ரோ. பிஆருக்கு பிளாக் பஸ்டர். புரியல ப்ரோ. ஓ 2040 லவ் எப்படி இருக்கும்னு சூப்பராக காட்டியிருக்காங்க. வெயிட் பண்ணுறதுக்கு வருது ப்ரோ. மூவி சீமான் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. எமோஷனலாக நல்லா செட் ஆயிடுச்சு. சாங்ஸ்லாம் வேற லெவல். மிஸ்கின்னு அவ்வளோ வாரத்தில் ஒரு சீன் மட்டும் தான் வருவார். ஆனால் ஓகே. ஹீரோ ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடிலாம் செட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். நல்ல படம் நல்லா இருந்ததில்ல. ஆனால் டியூட் தான் பிஆரோட ஃபெயிலியர்னு சொன்னாங்க. ஆனால் டியூட் தான் ஓஜி படமே. இந்த லைக் அவ்வளோலாம் இல்லை, ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டில் சொன்ன கோர்ஸ்னால் பங்கமாக இருந்ததில்ல. ஆனால் படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப நாளாக இருக்குண்ணா. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு படம் நல்லா சூப்பராக கொடுத்தாங்க. என்னன்னா ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ணுறது, லவ் நம்பி ஃபோனெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு படம் தர மாதிரி பயங்கரமாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நான் படம் சொல்ல போனால் வேற மாதிரிண்ணா. நல்ல தரமான படம் தல, தரமான படம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. விக்னேஷ் சிவன் கம்பேக்காக நான் 4 years வெயிட் பண்ணியிருந்தேன். நினச்ச மாதிரி படம் நல்லா பண்ணியிருக்காரு. பிஆர் வழக்கம் போல் அவர் பண்ணிட்டார். இப்போ போல ஆக்டிங். ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஃபோன் இல்லாமல் ரியல் லைஃப்பில் லவ் பண்ண சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு சீன்ஸ் கூட இல்லை. அவர் கேரக்டர் செம்ம கேரக்டர். ஃபுல்லாக கிளாப்ஸாக இருந்துச்சு அவருக்கு. இது சீன் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. லைக் ஒரு ஆப் இருந்துச்சு. அதை லவ்வை ஷோலாக நம்ம த்ரூவாக பிஹேவ் பண்ணிக்கணும்னு சொல்ல வர்றாரு. பார்க்கலாம். நல்ல மூவி. நல்லா ரோல் பண்ணியிருக்காரு அவர். சூப்பர். புரியல. சூப்பராக இருந்துச்சு. அது பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வேற லெவல். செகண்ட் ஆஃப் தான் செம்மையாக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா டான்ஸ்லாம் நிறையா பழைய இதெல்லாம் வச்சு போட்டுருந்தாங்க. வாய்ஸே இல்லை, செம்மையாக கத்தி 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 வேற லெவல் இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணார்.
மாஸ் மாஸ் தெரிக்க விட்டார், தேட்டரே அதிர்ச்சி அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் டான்ஸ் சூப்பராக பண்ணார். அதெல்லாம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஆப்பு, லவ் வந்து ப்ரிஷியஸ் அந்த மாதிரி சொல்லுவார் அவர். எஸ். என்ன ப்ரோ நல்லா பண்ணிக்காங்க. அதான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, மக்கள் நல்லா பேசுங்கன்ட்டு நல்லா மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். என்ன ப்ரோ நல்லா ஜாலியாக பண்ணிக்காங்க. அது நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்கோப் இல்லை, நார்மலாக பண்ணிக்காங்க. இல்லை படம்ன்றது சம படம் தலை. இது பிரதீப் நடித்த 3 படமே 100 கோடி தாண்டிடுச்சு. 2 படத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 3 படமே நல்லா 100 கோர்ஸ் தாண்டிடுச்சு. இந்த படமாக தாண்டுறோம் நாங்கள் நம்புகிறோம். நல்ல படம், ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது வந்து எப்படி சொல்லணும்னா ஃப்யூச்சர்லேருந்து வந்து ஃப்யூச்சரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அவங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷன் என்னன்னா, மாரல் என்னென்னா, நல்லா எல்லாருமே இந்த மாதிரி ஃபோன்லேயே அடிக்ட் ஆகாத, எல்லாருமே மக்கள்கிட்ட வந்து நேரில் போய் ரிலேஷன்ஷிப் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே, ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் இல்லைன்னு இதில் நல்லாவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே லவ்னா லவ் தான், ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த ஃப்ரெண்டு லவ் ஆகுறது அதெல்லாம் இதில் எதுவுமே சொல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். 100 கோர்ஸ் தாண்டும். தலை எஸ்ஜே சூர்யாலாம் சொல்லவே தேவையில்ல தலை. சரியான படம். எனக்கு தொண்டையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, விசில் அடிச்சு. அவர் சரியான ஆக்டிங். அவர் தான் மெயினாக. அவர் இல்லாத படமே இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். அவர் சரியான ஆக்டிங்கு. பிரதீப் அவர் 2 பேர் இருக்கிறதுனால தான் படமே நல்லா ஹிட் ஆகும். அவர் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு படம். இதை வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல, ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம். இந்த படம் நல்லா ஹிட் ஆகிறோன்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட். அல்ல அனிருத் மியூசிக்லாம் அதுவும் தீமாலாம் சொல்லவே தேவையில்ல தலை. சரியான படம் தான், சரியான பாடத்தில் அதெல்லாம் பாட்டு நாங்கள் இறங்கி நின்று ஆட ஆரம்பிச்சிட்டோம். கிளைமேக்ஸு இதெல்லாம் சரியான படம். அனிருத் வந்து எடுத்த மியூசிக் எல்லாமே ஹிட் ஆச்சு. இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். அனிருத் சாங்கு நல்லா ஹிட் ஆகும். எல்லாருமே நம்புவோம். தேங்க்யூ. மெசேஜ் என்ன சொல்ல வர்றாரு? ஃபோன் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை எவ்வளோ இருக்குன்னு சொல்ல வராங்க ப்ரோ. நம்ம நார்மல் ஹியூமன் லைஃப்லேயே எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் ப்ரோ சொல்ல வராங்க. அவர் ஆக்டிங் எப்பயும் போல தான் ப்ரோ. அவர் ஆக்டிங் குறையே இல்லை, பஞ்சமே இல்லாமல் பயங்கரமாக நடிச்சிருக்காருன்னா ஒன்று எக்ஸ்பெக்ட் ஆன அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். நான் நிறையா எதிர்பார்த்த அளவு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்காக போச்சு, செகண்ட் ஹாஃப் தான் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அவர் சொல்லுவார் நடிப்பின் அரக்கனாச்சு. அவர் நடிப்பு அரக்கனை வேறு உள்ளே போட்டிருக்காங்க. வாட்டர் மில்லன் ஸ்டாரு அது வேறு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். ப்ளஸ் தலைவன் நடிச்சிருக்காரு. தமிழுக்கு அடுத்து தமிழோட உணர்ச்சியில் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது ப்ரோ. சீமான் எல்லா ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. அவர் மியூசிக்கு சொல்ல வார்த்தை சூப்பராக பண்ணுறாரு. பாட்டு எல்லா சாங்கும் அல்டிமேட் சூப்பராக இருக்குது. எல்லா சாங்கும் படம் சூப்பராக இருக்குண்ணா. மெசேஜ் வந்து நேச்சுரலாக லவ் பண்ணோம், ஃபோன் அதெல்லாம் இல்லாமல் நேரில் லவ் பண்ணோம் அப்படின்றான். ஆமாம். இதில் வந்து நம்ம ஃபோன்லேயே லைஃப்பை ஓட்டிடக்கூடாதுன்றது ப்ரோ. ஃபோன்லேயே லைஃப்பை ஓட்டிடக்கூடாது, நிஜத்தில் வாழணும் அப்படின்றாங்க ப்ரோ. அனிருத் மியூசிக்னா ஆச்சு ஆலையில் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சூப்பர் தான் ப்ரோ. லேக் இல்லாமல் போகுது ப்ரோ. படம்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம் ப்ரோ. 4.8 வரலாம் கொடுக்கலாம் ப்ரோ. நல்லாயிருக்கு. ஹீரோயின் ஆக்டிங்னா சொல்ல முடியாது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. அவர் வந்து படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. நேரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் தலை. நேரில் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதாவது எல்லாருமே வந்து இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய எல்லா கீ எலமெண்ட்ஸுமே இந்த படத்தில் இருந்துச்சு ப்ரோ. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் சொல்ல போனோன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் பிரதீப் ரங்கநாதன். அந்த ஒரு பட்டத்தை அவர் தான் ப்ரோ வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிரதீப் ரங்கநாதன் பற்றி இதை நல்லா நடிக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. சூப்பராக நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யாவும் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. அது ஒரு செம சீன் இருந்துச்சு ப்ரோ படத்தில். அதான் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து சொல்லுவார், இங்கிலீஷில் வந்து பேசிகிட்டே போயிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு நிமிஷம் பேசுவார் இங்கிலீஷில் ஃபுல்லாக. பேசினதுக்கப்புறம் இது உனக்கு புரியுமா அப்படின்னு சீமானை பார்த்து கேட்பார். சீமான் வந்து அந்த தமிழ் திருக்குறளை சொல்லிட்டு இது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பார். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ அந்த மூமெண்ட்லாம். அதாவது எவ்வளோ தான் டெக்னாலஜி எவ்வளோ தான் ஏஐ வந்தாலுமே ஹியூமன் எமோஷன்ஸை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிலேருந்து நல்லா சொல்லியிருக்காங்க.
ஆமாம் ஆப்வியஸ்லி ட்ரூ தானே ப்ரோ. எப்படி ப்ரோ ஹியூமன் எமோஷன்ஸ் லவ்வை போய் எப்படி ப்ரோ டெக்னாலஜியால் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ஓவராலாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் வந்தீங்கன்னா ஒரு பேங்கரான த்ரில்லர் போகலாம். பேங்கரான படம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போகலாம். பார்க்கலாம்.